வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 100 நாள் வேலை திட்டத்தில் ஏற்படுற பிரச்சனைகளையும் அங்கே நடக்கிற காமெடி சம்பவங்களை பார்க்கலாமா? அவி கண் அப்படி சிமிட்டுறதை பார்த்து எதுவும் நினச்சிக்காதீங்க. அப்படி சிமிட்டினா தான் அந்த ஃபோட்டோவிலேயே உழுகுமாமா. கண் இப்படி நேராக வச்சுட்டு இருந்தால் உழுகாதாமா, பிளிங்க் பண்ணிகிட்டே இருக்கணுமாமா, அப்போ தான் அந்த ஃபோட்டோ உழுகுமாமா. அது ஒரு தடவை 2 தடவையெல்லாம் இல்லை, 5-6 தடவை வந்தால் ஃபோட்டோவே அக்செப்ட் பண்ணுதாமா. பெரிய வேலைக்கு போயிட்டு வரைக்கும் கூட சாதாரணமாக போயிட்டு சாதாரணமாக வந்துடுறாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டம் எத்தனை பிரச்சனைன்னு பாருங்க. இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. ஒரு சிலருக்கு மூஞ்சியே உழுகுறது இல்லைங்கிறாங்க. அதுக்கு என்னென்னமோ பண்றாங்க, நீங்களே பாருங்க. அத்தனை பேர் முன்னாடி என் மூஞ்சில கரிய பூசிட்டா. என்ன நடக்குது? இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு போனா ஃபர்ஸ்ட் போட்டோ பிடிச்சிட்டு அந்த போட்டோ விழுந்தா மட்டும்தான் வேலை செய்யணும். அப்படி இல்லைன்னா வேலை இல்லை, வந்துட வேண்டியதுதான். கண்ணு சிமிட்டோன்னு அதுலேயும் முழுகலின்னா மூஞ்சி ஃபுல்லாக பவுடர் பூசிட்டு அதில் போட்டோ எடுத்து போக்கணும். அதில் விழுந்துச்சுன்னா போயிடலாம் வேலைக்கு, இல்லைன்னா மறுபடியும் வீட்டுக்கு தான் வரணும். என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது? பெரிய வேலைக்கு போயிட்டு வரைய கூட அசால்ட்டாக போயிட்டு வந்துடுறாங்க. இந்த வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள பொம்பளைகளுக்கு தான் அப்படின்னா ஆம்பளைகளை பாருங்க எப்படின்னு. என்ன கருமா இருக்கிற, எனக்கு வேலை செய்யணுமா செய்ய மாட்டோமா? அவர் நிற்கிறது பாருங்க, உளுந்துதோலைன்னு மனசுக்குள்ள சொல்லிட்டே இருப்பார். அட்டாக்குது கரும இன்னைக்கு உழந்த மாதிரிதான். இன்னைக்கு உளுந்துதோலை இருக்குல்ல, அவ்வளோதான், போதும் நாய் போயிருக்கு. ஒரு வேலை செய்யறதுக்குள்ள எத்தனை பிரச்சனை. போனோமா வேலையை செஞ்சோமா வந்தோமான்ட்டு இல்லாமல் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு என்னென்ன கொண்டு வந்துட்டேன்னு பாருங்க. பொம்பளையை மட்டும் பவுட்ரு பூசிக்கிறது இல்லை, ஆம்பளையிலும் பூசிக்கிறாங்க. அப்போ தான் ஃபோட்டோ ஒழுகுமாமா. என்னடா கரும்பு ஒழுகவே மாட்டேது. ஃபோட்டோ ஒழுங்கா தான் வேலைன்னு எங்கே போகிறது? ஒவ்வொருத்தருக்கும் ஃபோட்டோ ஒழுக மாட்டேது. இந்த வயசானவர்களுக்கெல்லாம் கண்ணு சரியாக முழிக்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு கண்ணை திறந்து வச்சாதான் ஃபோட்டோவே ஒழுகுமாமா. அந்த கொடுமையை பாருங்க எப்படின்னு. செஞ்சுக்கினியா அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கணும், ஒருத்தர் கண்ணை திறந்து பிடிச்சிக்கணும். இதுனாச்சும் பரவாயில்ல, இதை விட கொடுமை என்னென்னமோ இருக்குது பாருங்க. என்னென்ன கொடுமையெல்லாம் பண்றாங்கன்னு. டென்ஷன் ஆகாதீங்க. லெஸ் டென்ஷன் மோர் வொர்க், மோர் வொர்க் லெஸ் டென்ஷன். కానీ మేమైతే ఒక విషయం தெரியுமா? நான் செத்து 3 நாள் ஆச்சு. நீ பேசிக்கிட்டு இருக்கிறது என் ஆத்மாவோட பிரேதாத்மாவோட చేసి మళ్ళీ ఫోటో పడేటట్టు చేసాం. போன வாரத்துக்கு முந்தின வாரம் முடியோட வந்தார் ஒருத்தர் வேலை செய்யறதுக்கு. வேலையெல்லாம் செஞ்சுட்டு நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த வாரம் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டாரு, போட்டு உழக மாட்டேங்குது. మేమైతే వదులుతామా? మేము பார்த்தீங்களா, போன வாரம் வரைக்கும் முடி இருந்துச்சாமா, இந்த வாரம் மொட்டை அடிச்சுட்டு வந்தங்காட்டி ஃபோட்டோவே உழக மாட்டேதாம்மா. ஏன்னா அந்த ஆளே நீ இல்லை அப்படின்னு சொல்லுதாம்மா. எப்படித்தான் இருக்குன்னு பாருங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு எத்தனை பிரச்சனைன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்களோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஃபோட்டோ இருக்கணும். ஒரு துளி மாறிச்சுனாலும் ஒழுகாது. அதுனாச்சும் பரவாயில்ல, இந்த கொடுமையை பாருங்க. ஃபோட்டோ ஒழுகுன்னு காட்டி அவர் ஃபோட்டோ ஒழுக்கலைன்னு காட்டி அவர் போகிறங்கிறாரு. என்ன காரணம்னால ஃபோட்டோ ஒழுக மாட்டேதாம்மா, மீசை இல்லையாம்மா. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. பார்த்தீங்களா, இப்போ மீசை வரைஞ்சி விட்டாங்க, ஒன்றுமேல் தான் ஃபோட்டோ ஒழுகு பாருங்க. பர்ஃபெக்ட். மீசை வச்சங்காட்டி தான் ஃபோட்டோவே ஒழுகுதாம்மா. என்னென்ன கொடுமை பண்ணுறானுங்க இந்த குட்டை வேலையில் கருமம்.
அதனாச்சும் பரவாயில்ல. இந்த ஐயனுக்கு என்னமோ ஒரு வேஷத்தை போட்டு கூட்டிகிட்டு வந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. ஃபோட்டோவும் முழ மாட்டேது, ஒரு கருமாந்திரம் முழ மாட்டேது. அவர் மூஞ்சி தான் நீங்களே பாருங்க. என் மூஞ்சில் ஒருத்தர் நலங்கு வச்சிட்டான், உடனே நீ கிளம்பி வா. இந்த ஹாலிவுட் படத்துல எல்லாம் இந்த காட்டுக்குள்ள இருப்பாங்கல்ல காட்டுவாசியோ, அந்த மாதிரியே இருக்கிறாரு. கூத்துக்கு போனால் எந்த வேஷம் இருந்தாலும் போட்டு தான் ஆகணும், வேறு என்ன பண்ண முடியும்? அதனால தான் மூஞ்சி ஊரை என்னமோ பூச்சிட்டு நிற்கிறாரு. ஃபோட்டோ உழந்தா தாண்டி வேலை, இல்லைன்னா போயிட்டே இருக்க வேண்டியதா. சரி, வயசானவங்களுக்கு தான் ஃபோட்டோ உலக மாட்டேதுன்னா வலசு பையனுக்கும் அதே தான். வயசானவங்க முகம் தான் மாறி போகும்னா வலசு பசங்க முகமும் மாறி போயிருமா? வலசு பசங்க ஃபோட்டோவும் உலக மாட்டேது. அவையில் 2 தடவை 3 தடவை நின்னத்த உழுகுது, நின்று பவுட்ரு பூசினாத்த உழுகுது. ஒரு துளி மாறினாலும் உலக மாட்டேது. போன வாரம் நீங்கள் எப்படி முடி வச்சு எப்படி மீசை வச்சு ஃபோட்டோ எடுத்தீங்களோ அதே மாதிரி இருந்தால் தான் மறுபடியும் முழுகுது, இல்லைன்னா உலக மாட்டேது. இந்த வேலைக்கு எத்தனை பிரச்சனைன்னு பாருங்க. போய் செஞ்சுட்டு வரதுக்குள்ளே போதும் ஆகி போயிட மாட்டாங்குது. நீங்க எல்லாம் இவரை இவ்வளவு அவமானப்படுத்தியோ, அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இங்க இருக்காரு. ஏன் தெரியுமா? சம்பளம் தான். ஒவ்வொருத்தரும் வேலையே வெறுத்து போயிருந்த கருமாந்திரமே வேண்டான்ட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணுறது, பொழைச்சாகணுமே. அங்கே தான் அப்படின்னா இவருக்கு பாருங்க, சேவ் பண்ணுற மாதிரி மூஞ்சி பூரா க்ரீம் போட்டு உட்காந்துட்டார். அப்போ தான் ஃபோட்டோ ஒழுகுமாம என்ன பண்ணுறது? செம்மையாகிறப்பா இந்த வேலை இது. ஏய் சூப்பராகிறப்பா, சூப்பராகிறப்பா. இதெல்லாம் என்ன ப்ராசஸ், என்ன கருமம் ஒன்றும் புரியல. இப்படியெல்லாம் வேலை செஞ்சு என்ன கோடி என்ன திருடிதான் போக போகிறாங்க? என்னதான் பண்ணுறாங்களா? கவர்மெண்ட்டு பெரிய பெரிய இது பண்ணுறவங்களெல்லாம் விட்டுருங்க, பெருசாக கொள்ளையடிக்கிறீங்களெல்லாம் விட்டுருவாங்க. இதுக்கெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. ஏன்னா ஏமாதாவி மக்கள் தானா? போதுமியா, இந்த போலீஸ் குறைச்சதும் போதும், என் ப்ரொமோஷன் குறைச்சதும் போதும். நான் எங்கிட்ட போய் புண்ணாக்கி விட்டு பொழைச்சிக்கிறேன், என்னை ஆளை விடுங்க அம்மா. அந்த கொடுமைக்கெல்லாம் பெரிய கொடுமை இந்த கொடுமை. ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு ஃபோட்டோ உலகருக்கு என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு பிடிச்சி பார்த்தாங்க உழுகலை, 2வது என்ன பண்ணாங்கன்னு பாருங்க நீங்களே. என்ன பண்ணாலும் ஒழுகாது. சபரி முடி வாங்கி பின்னாடி தலைக்கி வச்சுட்டு அதுலேயே மீசையும் எடுத்து வச்சா தான் ஃபோட்டோவே ஒழுக மாட்டாக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்படித்தான் எடுத்துக்கிறாரு. பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் இவர் முடி மீசையோடு இருந்து தான் ஃபோட்டோ எடுத்துக்கிறார். குட்டை வேலைக்கு ஃபஸ்ட்டு மொட்டை அடிச்சுட்டு மீசை இல்லைன்னு காட்டி ஃபோட்டோ உலக மாட்டேங்குது. இப்போ அதே மாதிரி சவுரி முடியை தலைக்கு வச்சுட்டு அதே முடி எடுத்து மீசை வச்சுங்காட்டி தான் ஃபோட்டோ ஒழுக மாட்டாகுது. இந்த வேலைக்கு இத்தனை ரூல்ஸா? அது ஜாப்புல திருநா, எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு. பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கிட்டு இருக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு இருக்கு. குட்டை வேலைக்கு போகிறவங்க ஒரு பான்ஸ் பவுடர் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். ஃபோட்டோ ஒழுகலைன்னா அதை மூஞ்சியில் தேய்ச்சிட்டிங்கன்னா டக்குன்னு விழுந்துரு. எல்லாம் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. எல்லாம் காட்டு வேலை மாதிரியே இருக்கிறாங்க. சிரிப்பு வேற. அந்த கொடுமை என்னாச்சும் பரவாயில்ல. இதே பாருங்க, இந்த மீசைக்கு தாடிக்கெல்லாம் தினமும் போட்டு இழுத்து கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோவை பிடிக்கிறாரு. விலங்கு. இந்த வேலை இங்கே மட்டும் இல்லை, இந்தியா பூராமே இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே அந்த பவுடர் பூசினா தான் ஃபோட்டோவே எழுகுது. இந்த குட்டை வேலைக்கு போகிறவே ஷூட்டிங் போகிற மாதிரி பவுட்ரு இந்த கொடை இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கணும். அப்போ தான் ஃபோட்டோ ஒழுகு வேலை செய்ய முடியும், சம்பளம் வரும். இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஒரு அம்மா முதல் தடவை முடியோட ஃபோட்டோ எடுத்துருக்க மாட்டாக்குது, இப்போ மொட்டை அடிச்சிருச்சு, ஃபோட்டோ உலக மாட்டேங்குது. அதுக்கு என்ன ஐடியா பண்ணிக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்க. மாசா கெத்தா கேப்டனா இந்த மாதிரி ஐடியாலாம் நம்மளுக்கு கூட தோணாது, ஆனால் அவைகளுக்கு தோணுது பாருங்க. படிச்சுகளுக்கு கூட அறிவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, படிக்காதவங்களுக்கு தான் அறிவு ஜாஸ்தியாக இருக்குது. ஃபோட்டோ உலகருக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே எங்களுக்கு தெரியும், நாங்கள் அதையெல்லாம் பண்ணுவோம்.
பின்னாடி ஒருத்தர் முடி கிரைவில் நிற்க வச்சுட்டு அந்த முடியை எடுத்து அப்படியே தலையில் போட்டு ஃபோட்டோ எடுத்து விழுந்தோன்னா போயிட வேண்டியதா, வேலை முடிஞ்சுது. நீங்கள் ஒன்று ரூல்ஸ் போட்டிங்கன்னா அந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதை வச்சு நாங்கள் உடச்சிட்டு எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்போம். கவர்மெண்ட்டாவது ஒன்றாது இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் நம்மளுக்கு கூட தோணாது. தாடி வச்சுட்டு முதல்ல ஃபோட்டோ எடுத்தாராட்டாக்குதுங்க. இப்போ தாடி இல்லைன்னு காட்டி சௌரி முடி எடுத்து இப்படி கட்டிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அக்கறை அளவு ஃபோட்டோ ஒரு துளி மாறக்கூடாதாட்டாக்குது. அப்போ தான் வேலை. இந்த மாதிரி கண்ணெல்லாம் ஒட்டி போனங்காட்டி கண்ணை திறந்து வச்சா தான் ஃபோட்டோ விழுக மாட்டாக்குது. எந்த வேலையை போய் செஞ்சுட்டு வர்றதுக்குள்ளே போதும் நான் போயிட மாட்டாக்குது கருமாந்திரம். சவரி முடி இல்லாத பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. பின்னாடி ஒரு லேடிஸ் உட்கார வச்சுட்டு அவங்க முடி தூக்கி நம்ம மண்டையில் போட்டு ஃபோட்டோ எடுத்து வேலை செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட பிசுறு நாம செஞ்சு முடிப்போம், அது வரைக்கும் நெருப்பாதான் இருப்போம். என்ன நண்பா? அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க, அதெல்லாம் நமக்கு பெட்டு வாங்காதுங்க. என்னென்ன ஐடியா பண்ணுறாங்கன்னு பாருங்க. அக்கறை உள்ளது. நீங்கள் ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சிங்கன்னா நாங்கள் ஒரு ரூட்டை கண்டுபிடிப்போம். हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद ये क्या हुआ गलाव में पानी आ गया. பார்த்தீங்களா, மொட்டை அடிச்சுட்டு வந்தங்காட்டி ஃபோட்டோ உலக மாட்டேன்றது. இன்னொரு அக்கா பின்னாடி இருந்து அவங்க முடி எடுத்து தலையில் போட்டு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. இந்தியாவில் அறிவாளிகளுக்கா பஞ்சா? இருக்கிற அறிவாளிகள் பூரா இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. அடுத்த வீடியோவில் 100 நாள் வேலை திட்டத்தில் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு காமிக்க போகிறோம்.